எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு கோழிக்கறி குழம்பு செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு இது கோழிக்கறி, இது வந்து சிக்கன் 1 கிலோ கோழிக்கறி இருக்குதுங்க. இதை நல்லா கழுவிட்டு 3 தடவை கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு சுத்தமாக எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு துண்டு பட்டை, 3 லவங்கம் போட்டுக்கலாங்க. ஒரு அரை பூ அன்னாசி பூ அரை பூ போட்டுக்கலாங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. மிளகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகு சேர்த்து கூட அதிகமாக கூட சேர்த்துக்கலாங்க. வர கொத்தமல்லி 3 ஸ்பூன் அளவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்து குறப்பாக பொடி செஞ்சு வச்சுக்கலாங்க ஜாரில் போட்டு. இப்போ வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் அரிஞ்சு எடுத்துக்கலாங்க. தூளாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. 4 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெயில் நாம் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்புத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது பெரிய ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ அதுவும் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி தூளாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ தக்காளியும் அதிலே சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் நல்லா வதங்கட்டுங்க எண்ணெயிலேயே. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அலசி வச்ச கோழிக்கறியை இதில் சேர்த்துக்கலாங்க. கோழிக்கறியை சேர்த்துட்டு அதில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நாம் வறுத்து பொடி செஞ்சு வச்ச தூளை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கறியை கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மசாலா உள்ளே இறங்குற மாதிரி தண்ணி சேர்த்தாம கறியில் இருக்கிற தண்ணியை நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்து வரட்டுங்க. வெந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணியில் நல்லா கறி வேகட்டுங்க. ஒரு 20 நிமிஷம் கறி நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறமா ஒரு மூடி தேங்காவும் 1 ஸ்பூன் கசகசாவும் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி மையாக அரைச்சி அந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் விழுத சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாங்க. இப்போது கோழிக்கறி குழம்பு தயாராகிடுச்சுங்க. உப்பு காரம் சரி பார்த்துக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.